இப்போ அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர், 25 வயசுலேயே எம்எல்ஏ, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், கொங்கு மண்டலத்தின் முகமாக ஜெயலலிதா அவர்களின் காலத்திலிருந்து, ஈவன் எம்ஜிஆர் அவர்களின் காலத்திலிருந்து பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் போறது ஒரு தொகுதியில இழப்பு, 3 தொகுதியில கொஞ்சம் சரிவுகள் ஒரு தொகுதியில பேரிழப்பு, 3 தொகுதியில இழப்பு. அப்படிங்கிற இடத்துக்கு தான் பார்க்க முடியும். ஆமா, அதுல வந்து நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, கொங்கு மண்டலத்தின் முகமாக அப்படின்னு. அப்படி இல்லை. அண்ணன் வந்து செங்கோட்டையன் வந்து எப்பவுமே தமிழ்நாடு முழுக்க அதிமுகவின் முகமாக தான் இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைசி தலைவர்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர்கள். அதன் பிறகு இப்போ திரு வேலுமணி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஒரு சிலவரை உருவாக்கியிருக்கலாம் நமக்கு. ஆனால் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க, அம்மா காலத்தில் ஓங்கி இருந்தாங்க அப்படிங்கிறபடியா தமிழ்நாட்டில் நீங்கள் அங்கே தலவாய் சுந்தரத்துலேருந்து இங்கே இருந்து பெஞ்சமின் வரைக்குமான ஆட்கள் நீங்கள் பார்க்கும்போது திரு செங்கோட்டையனுக்கு தான் நேரடி பரிச்சு. அவர் வந்து இவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன செய்ய முடியும், ஆள் எப்படி, பணம் எப்படின்னு எல்லாமே அப்படி தமிழ்நாடு முழுக்க தெரியும் அவருக்கு. அது அப்படித்தான் முகமாக இருந்திருக்காரே தவிர அவர் வந்து கம்யூனிட்டி முகமாக இருந்ததில்லை. அந்த வகையில் பார்த்தா இன்சிடென்டலி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் கம்யூனிட்டி முகமாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு வேலுமணின்னு தான் பார்க்கப்படுறாங்க. இவருக்கு அந்த முகம் வந்து முதல் நாள்லேருந்தே கிடையாது. அவர் வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அதிமுகக்காரர். நான் உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணத்தை புரிய வைக்கிறேன். திரு ஆ ராசா வந்து திமுக முகம், எஸ். திரு திருமாவளவன் வந்து பட்டியலின் முகம். ஒரே சமூகம் தான். ஆனால் வந்து இவங்களை வந்து டிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவாக பார்ப்பாங்க. ஆனால் பட்டியலினத்துக்குன்னா முதல் குரல் அண்ணன் கொடுப்பாரு, இந்த பக்கம் பார்ப்பாங்க. அப்போ வந்து ஆ ராசா ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. திருமாவளவன் ஏன் குரல் கொடுத்தாரு, கொடுக்கல, தோழமை சுட்டினாருன்னு முதல்ல பழி அங்கே தான் ஒன்று. அதுதான் பாயிண்ட். 2 பேரும் ஒரே சமூகம். ஆனால் இவர்கிட்ட வந்து இந்த சமூகம் ரொம்ப எதிர்பார்க்கும், அவர்கிட்ட திமுக எதிர்பார்க்கும். திரு செங்கோட்டையன் வந்து அதிமுகவின் முகம். திரு வேலுமணி போன்றவர்கள் வந்து அந்த அதிமுகவிலேயே அந்த சமூகத்துக்கு ஒரு ஐகான்.